உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். ஒரு அடர்ந்த காட்டுல முயல் ஒன்று சேர்ந்து ஒரு மாநாட்டம் நடந்துச்சு. அதுல அவங்க எல்லாரும் தங்களோட சமூக வாழ்க்கைய பத்தி, தங்களோட வாழ்வாதாரத்தை பத்தியும் கடுமையா விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாநாட்டோட இறுதியில எல்லா முயல்களும் தங்களோட கருத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. வாக்குவாதத்தோட அந்த கருத்து மேடை போச்சு. விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த இடத்துல ஒரு வயதான முயல் எந்திரிச்சு நின்று தன்னோட கருத்தை சொல்ல தொடங்குச்சு. எனது அருமை நண்பர்களே, நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையை எண்ணி பார்த்தா ரொம்பவும் கேவலமா இருக்குது. நம்ம ஒவ்வொரு வினாடியும் பயந்து பயந்து வாழ வேண்டியதா இருக்குது. ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் ஓசை கேட்டாலும் கூட நம்ம உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில நம்ம பயத்தோடையும் அச்சத்தோடையும் வாழ்றதை தவிர வேற வழியோ இல்லை. அதையே நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். வேற எந்த ஒரு சிந்தனையும் நமக்கு கிடையாது. நம்ம நிலைமை எந்த ஒரு உயிருக்கும் வரக்கூடாது. நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல வாழ லாய்க்கே இல்லாதவங்க. நம்ம போன்றவங்க வாழவே கூடாது. நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்துல தற்கொலை செஞ்சுக்கிடுவோம். நம்மளோட உயிரை விட்டுருவோம். வாங்க நண்பர்களே, அதோ தெரியிற அந்த ஆத்துக்கு போய் எல்லாரும் ஒரே நேரத்துல உயிரை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிச்சு அந்த வயதான முயல். எல்லாரும் அதை சரின்னு ஏத்துக்கிட்டாங்க. அந்த வயதான முயல் சொன்னதை எல்லா முயல்களும் அங்கீகரிச்சுச்சு. அடுத்த நிமிஷம் யாரும் எதையுமே யோசிக்காம முயல்கள் எல்லாமே அணிவகுத்து ஆத்த நோக்கி வரிசையா போக ஆரம்பிச்சாங்க. தற்கொலை பண்ணி இறந்துடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சியை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த ஆத்த அடைய முயல்கள் எல்லாம் ஒன்னா நீருக்குள்ள இறங்க முற்பட்ட அதே சமயத்துல கரை ஓரத்துல நீரை ஒட்டி அமர்ந்திருந்த தவளைகள் எல்லாரும் முயல்கள் அவ்வளவு வரிசையா வர்றதை பார்த்து பயந்து கலக்கம் வச்சு குழப்பம் அதுகளுக்குள்ள வந்து தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தவளைகள் எல்லாரும் சத்தத்தோடையும் கூச்சலோடையும் அந்த ஆத்துக்குள்ள குதிச்சாங்க. அவ்வளவு தவளைகளும் சத்தத்தோட கூச்சல் விட்டு தங்களை உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள பாஞ்சாங்க. அதனை பார்த்த எல்லா முயல்களுக்கும் ஒரே ஆச்சரியம். அத்தோட தன்னோட தற்கொலை முயற்சியையும் அவங்க கைவிட்டாங்க. நம்மளை பார்த்து பயப்படுற உயிரினங்களும் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்லி தங்களோட வீட்டுக்கு எல்லாரும் திரும்பினாங்க. தற்கொலை பண்ணிக்கிற முயற்சியை அவங்க மறந்துட்டாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகத்துல நமக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்மளை கடவுள் இந்த நிலைமையில வச்சிருக்கிறதுக்கு நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இல்லாததை நினைச்சு ஏங்குறது நமக்கு விரக்தியான எண்ணங்களை தான் பரிசா தரும். அதனால எல்லாரும் இருப்பதை கண்டு திருப்தியா நல்லா வாழுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. We will see in the next video.